இருப்போம். சித்தர்களா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் என்ன, இல்ல நம்ம வந்து ஏதாவது கேட்கும் பொழுது அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். சித்தன் என்றாலே வந்து சித்தம் தெளிந்தவன். சித்தம் தெளிந்தவன்னா எப்படி இருப்பான்? சித்து அடைந்தவன் இல்ல வந்துட்டு சித்தம் கலங்கியவன்னா நம்மளுக்கு யாருன்னு தெரியும். ஓகேங்களா? ஒரு நிலை புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க இல்ல இருந்து அவங்க நிலையை விட்டு மாறிப்பட்டுட்டாங்கன்னா சித்தம் கலங்கியவன் என்று சொல்லி சொல்லுவோம். அதே வந்து சித்தம் தெளிந்தவன்னா வந்து எப்படி இருப்பாங்க? சித்தன்னா எப்படி இருப்பாங்க? கரெக்டுங்களா? சோ அதை வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம நார்மலா இருக்கும், இந்த ஆன்மான்ற விழிப்புன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த சித்தம் தெளிந்துச்சுன்னா, இப்ப நான் வந்து மணிகண்டன் என்று என்னால சொல்ல முடியுமா? இந்த பிண்டம் கொடுக்கப்பட்டது பஞ்சபூதத்தினால், அதுக்குள்ள ஆன்மா வந்து தங்கிடுச்சு. இப்ப ஆன்மா விழிப்படைஞ்சிருச்சு. அப்ப இந்த பஞ்சபூதத்துடைய செயல்பாடுகள் ஒண்ணுமே இருக்காது. கரெக்டுங்களா? ஜடம் மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்போ சித்தம் தெளிந்தவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்து மேலேயும் பற்று இருக்காது. இதை நாங்க நிறைய வீடியோல இதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கோம். சோ சித்தம் தெளிந்தவனோ இல்ல சித்தரோ சித்தரா இருக்கிறவங்களோ முதல்ல வந்து இந்த உலக விஷயத்துல பற்று இருக்காது. ரெண்டாவது, இந்த உலக விஷயம் மேல பெருசா நாட்டமும் அவங்களுக்கு இருக்காது. அவங்க நிலை வந்து இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டதாவே இருக்காது. ஏதோ ஒரு நிலையில அப்படியே அமைதியா இருக்கும். அதே மாதிரி பொதுவா